சத்குருவே சரணம். காவேரியில் 27 திருமணங்கள் எப்படி நடந்தது? இது நிறைய பேருக்கு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணோ ஒரு ஆணுக்கோ பெற்றோர்கள் பார்க்குறாங்க. அப்போது திருமணம் இழுத்துக்கிட்டே போகும். 20 வயசு, 25 வயசு, 30, 35, சில பேர் 40 வயதில் கூட திருமணம் நடக்குது. இப்போது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு திறனாய்வு செய்யும்போது அவர்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் தான் மிகப்பெரிய காரணமாக நிற்குது, முட்டுக்கட்டையாக நிற்குது. கலஸ்திர தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், அப்புறம் பித்திருக்கள் தோஷம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பித்திருக்கள் தோஷத்தினால தான் ரொம்ப காலம் திருமணம் தடைப்படுதுங்கிறத நானே ஒரு 100 ஜாதகத்துக்கு மேலே பார்த்து அதன் பிறகு தெரிஞ்சு கொண்டேன். ஆகா, இந்த திருமண தடைக்கு இந்த பித்திரு தோஷம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க முன்னோர்களில் சில துர்மரணங்கள் நடந்திருக்கும். இளம் வயதில் இறக்கிறது, அதாவது தற்கொலை செய்து கொள்வது, அல்லது கொலை செய்யப்படுவது, அல்லது விபத்தில் மரணம் அடைவது, இப்படி இருந்திருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பித்திரு காரியங்களை இவங்க சரியாக பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஒரு தகப்பன் பண்ணாமல் விட்டுருப்பார். அவங்க பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா திருமணம் இழுத்துக்கிட்டே போகும். இது ஏன் இப்படி போகுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த பித்திருக்களுடைய அந்த சாபங்கள், அந்த மோட்ச தீபம் ஏற்றாதது தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதன் பிறகு திருச்சி காவேரியில் அந்த தோஷங்களை எடுத்த உடனே அதிசயங்கள் நடந்ததுங்க. ஒரு 30 நாள் 40 நாள், அதிகபட்சம் 60 நாளில் அவர்கள் நிச்சயதார்த்தம் திருமணம் நடந்துருது. இதை கண்டுபிடிச்சி ஒரு 27 பேருக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போது ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பார்க்குறாங்கன்னா இன்னொரு டாக்டர் தான் திருமணம் பண்ணணும்னு. நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், இவங்க டாக்டர் திருமணம் செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறது தான் திருமணம் பண்ணுவாங்க, உங்கள் எண்ணத்தை மாற்றிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. அவங்களுக்கே 32 வயசாச்சு. அதே மாதிரி பல திருமணங்கள். ஒரு பணக்காரங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு. அவர் பார்க்கும்போது நான் சொன்னேன், ஒரு கொஞ்சம் வசதியில் குறைவு, அழகில் குறைவான மணமகன் அமைவான், அதுதான் சிறப்பாக இருக்கும்னு அதை ஒத்துக்கிட்டு திருமணம் பண்ணாங்க. இப்போ மணமக்கள் நல்லா இருக்காங்க. அதனால் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை, ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ, அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரியாக கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால், நான் 27 திருமணம் அந்த திருச்சி காவேரியில் போய் தோஷம் எடுத்த திருமணங்கள் 27 நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயம். நடக்காத திருமணம் இத்தனை எல்லாம் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு அதை நடத்தி வச்சுருக்கேன். எல்லாம் இறைவனோட அருள், குருநாதர்களுடைய அருளால். அதனால் நம்பிக்கை இருப்பவர்கள், ஜோதிடம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.